ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விமின் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யோர் ஹெட்ஃபோன். ஆர்மிஸ், இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஒரு சாங்கோட லிரிக். இப்படியே கணமே செத்திடவும் சம்மதமே. வாங்க நம்ம இப்போ விமின் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீன்லேயே நைட் டைம் ஒரு பையன் ஒரு பொண்ணோட ரூம்ல படுத்திருக்கான். அந்த டைம்ல விண்டோ யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னன்னு வந்து எட்டி பார்க்குறான். பார்த்தா அந்த சைட்ல இருந்துட்டு ஒரு பையன் வி சீக்கிரம் கீழே இறங்கி வா அப்படின்னு கத்துறான். எதுக்குடா நான் இறங்கி வரணும்? அதை இந்த டைம்ல கூப்பிடுற? நீ வரியா இல்லை நானே மேலே வந்துடவா? இரு நானே வரேன், சீக்கிரம் வாடா, வீட்டுக்கு வான்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கான். ஜிமின், நீ போ, ஏன் நான் வரேன், நீ வரலன்னா நான் போக மாட்டேன்டா, எனக்கு வீட்டுக்கு போகவே பயமா இருக்கு. என்னாச்சுடா, எதனால அப்படி சொல்ற? சீக்கிரம் வா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் அப்படி ஆகிட்டான். யாரடா சொல்ற? அதான் என்னோட மாமா பையன், குட்டி பையன். அக்கா கூட பார்த்துக்க சொல்லி விட்டுட்டு போனாங்களேடா. உன்னையும் உன்னோட நம்பிக்கையில தான்டா நான் இங்கே வாங்கியே வச்சேன். பாரு, நீ இங்கே போய் தூங்கிட்டா சொல்லிட்டா நான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானா. அடே என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே இறங்கி ஓடி வரான். வந்தது மட்டும் இல்லாமல் முன்னாடி அவனோட ட்ரெஸ் கடுக்காத தடுக்கி விழுந்துடுறான். ஐயோ, இவனால் நான் விழுந்து எந்திரிக்க வேண்டியதாக இருக்கே. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். தென் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒரு 1.5 வயசு குழந்த, அதுக்கு 1.5 வயசு தான் இருக்கும். என்னடா பண்ணி வச்சிருக்கான் வீட்டை இவன்? இல்லை நீ இந்த வேலையை பண்ணியா அப்படின்னு கேட்குறான். அட நான் பண்ணல, நான் இப்போ தானடா இவனை உன்கிட்ட விட்டுட்டு போனா, அதுக்குள்ளே இப்படி பண்ணி வச்சிட்டியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, இதை நான் ஒன்றும் பண்ணலை, அவன் தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கான். அது எப்படிடா, அவனுக்கே 1.5 வயசு தான் ஆகுது, கீழே இறங்கி வந்து இது எல்லாத்தையும் தட்டி விட்டுருப்பான் நீ சொல்றியா? டேய், நான் அதை அசால்ட்டாக வச்சுட்டு போயிட்டேன்டா, அவனுக்கு இறங்க தெரியாதுன்னு. அவனை பாரேன், அவனுக்கு இருக்க ஐடியாவை பாரேன். பிலோவை கீழே தள்ளி விட்டு அதில் குதிச்சு இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கான்டா. தென் போய் அந்த திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதான் அவன் தள்ளி விட்ட எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு அப்படியே அந்த குழந்தைய தூக்குறான். குழந்தை மேலே ஃபுல்லாக மாவா கொட்டி கிடக்கு. அது மேலே மட்டும் இல்லை, வீடு ஃபுல்லாக அப்படிதான் இருக்கு. சரி வா சொல்ல, நம்ம குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறானா. டே, உனக்கு அவனை குளிக்க வைக்க தெரியுமாடா? அது எனக்கு தெரியாதே. அதான்டா பாட்டி இருக்காங்கல்லடா, அவங்க கிட்ட போய் கொடுப்போம். அட பாட்டி வீட்டில் இருக்காங்களே, நீ அங்கே போயிட்டேன்னா இதெல்லாம் யார் சுத்தம் பண்ணுவா? என்னது, நான் சுத்தம் பண்ணுமா? ஜிம்மின், அதெல்லாம் முடியாது, நீ தானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனேன். நான் இவனை குளிக்க வைக்கிறதுக்காக தூக்கிட்டு போகிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறான். ஜிம்மின் பார்க்குறான், வீடு ஃபுல்லாக அப்படி கிடக்கு. ஜிம்மின் திட்டிக்கிட்டே, ஐயோ நான் என்ன பண்ணுறது, குழந்தைய திட்டக்கூடாதுன்னு தோணுது, பட் இப்படி பண்ணி வச்சுருக்கானே, இவனவே என்னால் சமாளிக்க முடியலையே, ஃப்யூச்சரை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். தென் இப்போ அந்த குழந்தை வரத்துக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததை ஜிம்மின் யோசிச்சு பார்த்துட்ருக்கான். நம்ம ஜிம்மின் இருக்கான் இல்லையா, அவன் ஆக்சுவலி வேறு ஊரில் இருக்கான். இதுதான் என்னோட ஊரே, நான் இங்கே தான் இருக்கேன். என் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையே இருக்குது. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டலாம் பாய் சொல்லிட்டு ஜிம்மின் அங்கேருந்து கிளம்புறான். தென் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்து இறங்கியிருப்பான். சுவியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அக்கா, மாமா, அப்புறம் இந்த குழந்தை 3 பேருமே வந்திருப்பாங்க. குழந்தைய பார்த்தோன்னே ஜிம்மின் வாங்கிக்கிறான். அக்கா, இவன் ரொம்பவே க்யூட்டாக இருக்கான், உன்னை விட க்யூட்டாக இருக்கான், எப்படிக்கா? அதுவோ மாமா மாதிரி அப்படின்றாங்களா? மாமா ஒன்றா அவ்வளோ க்யூட்டாக இல்லையே. மாமா அப்படியே திரும்பி நம்ம ஜிமினா பார்க்குறாங்களா? ஏன்டா நீ வேற, அவளே என்னைக்காதான் எனக்கு க்யூட்டுன்னு சொல்கிறா, அது உனக்கு பொறுக்கலையா? இல்லை மாமா. சரி, எப்படி போயிட்டுருக்கு உங்களோட ஆஃபீஸ் ஒர்க்லாம்? அதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. நீ இப்போது 10 டேஸ் லீவ் போட்டு வந்திருக்க, மாவனே 3 டேஸ்லேயே எங்கேயாவது ஓடிப்போ, உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமா மிரட்டுறாங்களா? என்ன மாமா இப்படி சொல்கிறீங்க? ஆமாண்டா, நீ தான் 10 டேஸ் இங்கே இருக்க, இல்லைன்னு வச்சுக்கேன் கொஞ்ச நாளைக்குடா. நானும் அக்காவும் அதோ இந்த ஃபங்க்ஷன் வரப்போது, அதுக்காக 2 டேஸ் போகிறோம். அதனால் குழந்தைய மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க, நீயும் அப்படின்றாங்களா? ஆமாம், என்ன லீவ் போட்டானா என்ன? ஆமாம், நீ வரேன்னு சொன்னால் அடுத்த நாளே அவனும் லீவ் போடுறேன்னு சொல்லிட்டு லீவ் லெட்டர்லாம் ஆக்சுவலி கொடுத்துட்டு வந்துட்டான் அப்படின்றாங்களா? சூப்பர், அப்போது நான் போர் அடிக்கும்னு நினச்சேன், அவனும் லீவ் போட்டானா யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்படுறான். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். தென் வீட்டுக்கு வராங்களா? வீட்டுக்கு வந்ததுமே ஜிம்மின் தான் தேடுறான். மாமா, அவன் எங்கே? அவன் அம்மா அப்பா வீட்டில் இருக்கான், நாங்கள் தான் இங்கே இருக்கோன்னு உனக்கு தெரியாதா? தெரியுது, நான் ஜஸ்ட்டு நான் வந்தது இங்கே வந்திருப்பான்னு நினச்சேன், ஆனால் அவன் வரவே இல்லையா? இல்லை, நீ இன்றைக்கி தான் வரேன்னு அவனுக்கு தெரியாது. என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லவே இல்லையா? ஆமாம், உங்ககிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல, நீங்கள் பேசிக்க வேண்டியதானே ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொல்கிறாங்க. சரிக்கா, அவன் இப்போ இருக்க மாட்டானா? இல்லை, யூனிவர்சிட்டி போயிருக்கான், நாளையிலேருந்து தான் அவன் லீவ் போடுறதா சொல்லியிருக்கான்.
அப்படியா? அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்க கூட தான் இருக்கணுமா? ஏன்டா இன்னைக்கு ஒரு நாள் எங்கள் கூட இருந்தா என்ன குறைஞ்சிருவியா அப்படின்னு அக்கா காது பிடிச்சி திரிகிறாங்களா? அக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நான் சொன்னேன். சரி தம்பி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறானா. தம்பி ஜிமினாவை பார்த்துட்டே இருக்கான். கண்ணத்தை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கானா. என்ன செல்லக்குட்டி, இன்னைக்கு என் கண்ணத்தை தொட்டு தொட்டு பார்க்குற, என்ன அவ்வளோ பிடிச்சிருக்கா அவனுக்கு? அப்பதான் அவங்க மாமா சொல்றாங்க, ஆமா அவனுக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க கண்ணத்தை தொட்டு தொட்டு பார்ப்பான், பிடிக்கலன்னு வச்சுக்கவன் தொட்டு பார்த்துட்டா அடி வச்சிருவான் அப்படின்றாங்களா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா ஜிம்மின், நீ கொஞ்ச நேரம் கழிச்சு பாரேன் ஒன்று நடக்கும் அப்படின்றாங்களா. என்ன சொல்றீங்க மாமா? அது நீ பார்த்தோன்னே தெரிஞ்சுப்ப அப்படின்றாங்க. தென் இப்படியே ஈவினிங் ஆகுது. கரெக்டாக வரான். வந்த அடுத்த செகண்டே ஜிம்மினுக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஓடி வந்து ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜிம்மின்ல ஓடி போய் வியோட மேலேயே குதிச்சார். ரெண்டு பேரும் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் வி பார்க்குறான். டேய், இவ்வளோ நேரம் நீ அவனை வச்சுட்டா இருந்த? ஆமாம், நான் தான் வச்சுருந்தேன். அவன் உன்னை எதுவுமே பண்ணலையா அப்படின்னு கேட்குறானா. இல்லையே, என்ன எதுவுமே பண்ணலையே, என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வி திரும்பிக்கிறானா. அப்போது அந்த குழந்தை இருக்குல்ல, அது வீயவே பார்த்துட்ருக்கு. டேய் தூக்குடா, உன்னவே பார்த்துட்ருக்கான்ல. நான் தூக்க மாட்டேன்ப்பா, அவன்கிட்ட யார் அடி வாங்குறது? என்ன சொல்கிற வி? ஆமாம், நான்லாம் அவனை தூக்க மாட்டான் அப்படின்னு வி சொல்கிறானா. டேய் தூக்குடா தூக்குடான்னு சொல்லிட்டு கொடுக்குறானா. குழந்தை அப்படியே அழகாக வருது. வியை பார்க்குது. கன்னத்தை தொட்டு சக்குன்னு ஒரு அடி வச்சிருதா. வி இப்படியே முழிக்கிறான். ஜிம்மினுக்கு சிரிப்பு தாங்கலை. மாமா நீங்கள் இதை தான் சொன்னீங்களா? ஆமாம் ஜிம்மின், அவன் அப்படி தான். யார் தூக்குனாலும் அசால்ட்டாக போயிடுவான், கன்னத்தை தொடுவான், அப்புறம் இருந்துப்பான். ஆனால் வி தொட்டா மட்டும் அடி வச்சிருவான். என்னன்னே தெரியல. ஒருவேளை மாமா நம்ம வி அவனுக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக பிடிச்சிருக்கோ? அதை வேற ஏன் கேட்குற? இன்னும் கொஞ்சம் இதில் என்ன பண்ண போகிறான் பாரு அப்படிங்கவும், நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வி கொடுக்கறதுக்குள்ளேயே அழ ஆரம்பிச்சிட்றான் பயங்கரமாக. ஐயோ என்னாச்சு? அவன் அப்படி தான், வி தூக்குனா அடிச்சிருவான், திருப்பி கீழே இறக்கி விடலனா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். இந்த இதில் நீங்கள் எப்படி மாமா எங்களை நம்பி அங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க? ஜிமின், அதுக்காக தான் பொண்ணை இங்கே விட்டுட்டே போகிறோம். அப்போது நீங்கள் தூக்கிட்டே போகலாம்ல தம்பியை. இல்லை, அது நாங்கள் நார்மலாக அதுக்கு மட்டும் போகலாம், ஆஃபீஸ் ரிலேட்டடான ஒர்க்குக்காகவும் போகிறோம். அங்கிட்டு இங்கிட்டு ரொம்ப அலைச்சலாக இருக்கும். ஸோ குழந்தைய தூக்கிட்டு அலைய முடியாதுல்ல, அதனால தான் அப்படிங்கிறீங்க. அப்போ வியோட அம்மா அப்பா அங்கே இல்லையா? அவங்க ஏன் கேட்குற? அவங்களாம் ஃபேமிலி ட்ரிப் போயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சுல, கொஞ்சமாவது வெளியே சுற்றணுன்னு ஆசை இருக்கும்ல, அதனால ரெண்டு பேர் கப்பலாக சுற்ற போயிட்டாங்க அப்படின்றாங்களா. அப்போது தாத்தா பாட்டி கப்பலாக சுற்ற போயிட்டாங்க, நீங்களும் கப்பலாக ஒர்க் விஷயமா போகிறீங்க. நான் மட்டும் என்ன அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க, அவங்க நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவனை யார் குளிப்பாட்டுறது? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதே. அதனால தானே பாட்டிம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க குளிக்க விஷயத்தில். மற்றதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, உங்களை தான் நம்பி விடுறேன். அப்புறம் இந்த வீக்கில் அவனுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றோம், உங்கள் அக்கா சொல்லி கொடுத்துருவா அப்படின்றாங்க. தென் ஜிமினாவும் ஓகே அப்படின்றாங்களா. வீப் காக்குறான், வேணாண்டா வேணான்னு சொல்லு அப்படின்ற மாதிரி. பட் நம்ம ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே நைட் ஆகுது. இப்போது நம்ம ஜிமின் ரெண்டு பேரும் வீடு ரூமில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது டக்குன்னு ஜிமின் மேலே கை போட்டுறானா. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, எடுத்து விடுறான். பட் போட்டுகிட்டே இருக்கான். திடீர்னு தலை எப்படி திருப்பும்போது ஜிமின் அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருக்காங்க அவ்வளோ நேரம். அப்போது ஜிமின் டக்குன்னு லிப்லேயே கிஸ் பண்ணிடுறானா. வீக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. பட் அவள் வேணான்னு சொல்லலை, எதுவுமே பண்ணலை. ரெண்டு பேரும் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிமின் அப்போ வீயை பார்த்து சொல்கிறான், நான் குழந்தைய பார்க்கறதுக்காக மட்டும் வரல, ஒன்று பார்க்கவும் தான் வந்தேன். அதுதான் எனக்கு தெரியுமே. நம்ம லவ்வை சொல்லி நாளையோட 2 இயர்ஸ் ஆக போகுது ஜிமின், அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு ஞாபகம் இல்லாமல, அதனால தானே நான் வந்ததே இந்த செகண்ட் இயரோட ப்ரப்போசல் டேவை உன் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு. உனக்கு ஞாபகம் இருக்கா நீ என்கிட்ட எப்படி ப்ரப்போஸ் பண்ணேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டீஸ் பண்ணுறானா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அதை விட அப்படின்றான். அப்போது ஜிமின் சொல்கிறான், ஆமாம்மா, நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு உன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட அன்றைக்கி சுற்றிட்டு இருந்திய ஞாபகம் இருக்கா? டேய், அது என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைடா, என்னோட கிளாஸ்மேட். அவள் அன்றைக்கி எதேச்சியாக வீட்டுக்கு வந்திருந்தா, அதான் தெரியுதே. ப்ரப்போஸ் பண்ண அடுத்த செகண்டே நானும் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கூட நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஃபுல்லாக அவள் கூட தானே சுற்றிட்டு அடைஞ்ச அப்படின்னு சொல்லி ஜிமின் கோவப்படுறானா. அது நடந்து 2 வருஷம் ஆக போகுது, நீ இன்னுமா அதையே நினச்சிட்டு இருக்க? அது எப்படி வீணால் மறக்க முடியும்? இதே நான் பண்ணா நீ மறந்து விட்டுருப்பியா? இல்லை, இதுக்கு மேலே பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்து மறுபடியும் கிஸ் பண்ணுறானா.
ஜிமின் அப்படியே ஷை ஆகிக்கிட்டே வியோட ஃபர்ஸ்ட் பட்டனை ரிமூவ் பண்ணுறானா. என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறான் வி வேணும்னே. அதுவா, நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சா, அதனால தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறான். அதுக்கு வி, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும், அது அங்கே போய் கிச்சனில் இருக்கிற போய் சாப்பிட்டு போ. நடிக்காதடா, எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா? இல்லையே, எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? சரி விடு, சாப்பாடு அதுவா வரலனா நம்ம எடுத்துக்கிறது தானே பெட்டர். ஸோ நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவளுக்கு ரொம்ப ஷை ஆகுது. தென் இப்படியா அன்னைக்கு 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிமின் சிரிச்சுட்டே எந்திரிக்கிறானா. அப்போ வி டக்குன்னு எழுந்து, ஜிமின் எங்கே போக போகிற? அது ரெஃப்ரெஷ் ஆக போகிறேன். ஏன் நானும் வரேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, ஒழுங்கா படுத்துங்க அப்படின்றானா. அப்போது டக்குன்னு வி எழுந்து நெக்லையே கிஸ் பண்ணுறான். தென் ஜிமின் குளிக்கிறதுக்காக போயிடுறான். வி சிரிச்சுட்டு மறுபடியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதான் ஃபர்ஸ்ட் டே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அதை நினச்சி பார்த்தே சிரிச்சிட்டு இருக்கான். அண்ட் தென் ஜிமினுமே கிளம்பி வரான். இப்போது வியும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். பசிக்கும் இல்லையா, அதுக்காக 2 பேருமே பாட்டிம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, பாட்டி சமைச்சிட்டிங்களா, என்ன சாப்பிட இருக்குது அப்படின்னு. நான் இன்னைக்கு ஜிமினுக்கு பிடிச்ச டிஷ் தான் செஞ்சுருக்கேன் அப்படின்றாங்க. ஓ அப்போ சூப்பர், ஆனால் இது எனக்கு சுத்தமாக பிடிக்காதே. அப்போ ஜிமின் மறைச்சிட்டே, என்ன எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காதா? ஆமாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் உனக்கு பிடிக்காதுல்ல, அது மாதிரி தான் உனக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு வேணும்னே டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க பாட்டி, அட 2 பேரும் எப்போ பாரு சண்டை போடாதீங்க, உட்காந்து சாப்பிடுங்க, இல்லைன்னா அவங்க 2 பேர்த்துக்கு கிடைக்காம நான் போயிட்டு வெளியே போகிற வரை யாருக்காவது தூக்கி கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்களா. இல்லை இல்லை, எங்களுக்கு பசிக்குது, நாங்கள் சாப்பிட்டுறோம். சரி நீங்கள் சாப்பிடுங்க, நான் போயிட்டு உங்கள் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஐயோ பாட்டி, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் உட்காருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த வேலைலாம், பாட்டி அதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம், உங்கள் வேலையும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு மேலே மாடிக்கெலாம் வரீங்க? அங்கெல்லாம் வரவே வேணாம், நீங்கள் பத்திரமா சேஃபாக இருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், அதை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் வாங்கிட்டு வரோம். அப்புறம் அக்காவும் மாமாவும் அப்படிங்கும்போதே டக்குன்னு 2 பேரும் உள்ளே வராங்க. என்ன எங்களை பற்றி பேச்சு ஓடிட்டுருக்கு. பாட்டி போயிட்டு 2 பேர்த்தையும் கூப்பிடுறாங்களா. பாட்டிம்மா நீங்கள் உட்காருங்க, எதுக்கு இப்படி வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜிமினாவோட அக்கா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டீங்கல்ல அதான் சந்தோஷம், எங்கே என்னோட பேரை நெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி பாட்டிம்மா வாங்கிக்கிறாங்களா. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா பாட்டி? நான்லாம் ஃபஸ்ட்டே சாப்பிட்டுட்டு தான் உங்களுக்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். பாட்டி இன்னும் 3 நாளில் நாங்கள் போயிடுவோம் ஒர்க் விஷயமா. ஸோ தம்பியை இவங்க 2 பேர் பார்த்துப்பாங்க, குளிக்க மட்டும் நீங்கள் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், என் பேரனை பத்திரமா, நீங்கள் 2 பேர் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்றாங்களா. அப்போது குட்டி குழந்தை இருக்கல மறுபடியும் ஜிமினாவை பார்த்துட்டு தாவுது. அழகா ஜிமின் தூக்கி வச்சுக்கிறாங்க. அப்போது ஜிமின் வந்து குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கான். இங்கே பாரேன், உன்னோட சித்தப்பா இருக்கான்ல ரொம்பவே மோசமானவன், அவன்கிட்ட போகாத, நீ பண்ணுறது கரெக்டு தான், நீ அடிக்கிறல்ல, இங்கே பாரு, இன்னும் 2 அடி சேர்த்து வை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட பேசிகிட்டு இருக்கானா. ஆமாண்டா, உன் மாமா மட்டும் அப்படியே நல்லவன் பாரு, அவனும் தான் ரொம்பவே மோசமானவன், இது என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வாயை மூடிக்கிறான். 2 பேர் கேட்குறாங்க என்ன பண்ணான் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைக்கா, அவன் ரொம்பவே மோசம், என்னை பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படின்னு வேறு மாதிரி டாப்பிக்கை மாற்றுறாங்க. ஜிமினுக்கு ஆக்வர்டாக இருக்குது, ஏன்டா அப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. தென் இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் இப்போ அந்த குழந்தை இருக்கும் இல்லையா, அது பண்ணிட்டு போயிடுச்சுல, அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஜிமின் தான். இப்போ குழந்தைய தூக்கிட்டு பாட்டிக்கிட்ட போகிறாங்க. பாட்டி பார்க்குறாங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க குழந்தைய அப்படின்னு. பாட்டி இதெல்லாம் நான் பண்ணலை, இதோ இவன் தான் உங்கள் பேரன் பண்ண வேலை தான், இந்த வயசுல எப்படி சேட்டை பண்ணுறான் பார்த்தீங்களா. சின்ன வயசுல இவன் இல்லை அப்படியே ஒன்றை மாதிரி இவன், நீ என்னென்ன பண்ணுறியோ அதெல்லாம் இவனுமே பண்ணிட்டு இருக்கான் பாரு, நீ கூட அப்படிதான், சின்ன வயசுல யாராவது பாய்ஸ் தூக்குனாங்கன்னா போகவே மாட்டேன், இதே பொண்ணுங்க தூக்குனா உடனே போயிடுவேன், அதே மாதிரி தான் இவனும் பண்ணுறான். ஆனால் ஜிமின் பையனாச்சே, அவன் தூக்குனா எப்படி போகிறான். ஜிமினுக்கு கோவம் வந்துடுது. ஸோ போய் அடிக்க போகிறானா. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, குழந்தைக்கு தெரியுமா யார் நல்ல பையன் யார் கெட்ட பையன்னு, அதனால தான். பாட்டியா, பாட்டியே சொல்லிட்டாங்க நான் தான் நல்ல பையன் நீ தான் கெட்ட பையன்னு. நான் அவனை கெட்ட பையன் சொல்ல வரல ஜிமின், அவன் அப்படி தான், அவனை மாதிரி தான் இவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்களா. குழந்தை மறுபடியும் பார்க்குது பாட்டிமாவை. சரி நீங்கள் 2 பேர் இருங்க, நான் போய் தம்பியை குளிக்க வச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு போயிடுறாங்களா. ஜிமின், உன்னை நான் க்ளீன் தானே பண்ண சொன்னா, இங்கே வந்து என்ன பண்ணிகிட்ருக்க. அது எப்படிடா, நான் ஒத்தால க்ளீன் பண்ணுவேனா, நீயும் வா, மாவு பாக்கெட் தானடா கொட்டி வச்சிருக்கு, இதுக்கு கூடவா நீ என்ன கூப்பிடுவ. என்ன பண்ணா என்ன, அக்கா கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்ல மாமா கிட்டேயும், எது பண்ணாலும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோன்னு, இதுக்கு மட்டும் நீ என்ன கோத்து விடுறியா.
அது அப்படிலாம் இல்ல. நான் குளிக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பார்க்குறேனா, அப்படியே ஷர்ட்ட பிடிச்சு பின்னாடி இழுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா என் கூட சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் போ. தென் 2 பேரும் உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா, அப்போ வேணுமுன்னே அந்த மாவு பாக்கெட் இருக்குல்ல, அதில் இருந்து கொஞ்சம் எடுத்து ஜிம்மின் மேலே அப்பி விடுறானா. ஜிம்மினுக்கு கோவம் வருது. எப்பிட்றா நீ என் மேலே அப்பலான்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்மினும் சேர்ந்துட்டு அப்பிட்டு இருக்கான். 2 பேரும் கிளீன் பண்ண சொன்னால் இருக்க எல்லாத்தையுமே மறுபடியும் அப்படி ஆக்கி வச்சிடுறாங்க. அப்போ அந்த கவர் வலிக்கு தெரியாமல் விழுந்துடுறானா. வியோட காலு போய் ஜிம்மின் மேலே பட்டுருது. டக்குன்னு ஜிம்மின் விழும்போது அப்படியே காலை வச்சு தாங்கிடுறான். டேய் என் வயிற்றுல ஏன்டா காலை வச்ச, எனக்கு வலிக்குது. அட நீ விழக்கூடாதுன்னு நான் பிடிச்சா நீ என்னடா இப்படி பண்ணுற, அதுக்கு நான் விழுந்தே இருக்கலாம், அப்போது என் மேலே விழுந்த உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காலை டக்குன்னு எடுத்துடுறானா. இப்போ ஜிம்மின் டக்குன்னு மேலேயே விழுந்துடுறான். இதோ நல்லா தானே இருக்குது, இதை நான் அப்பயே பண்ணியிருக்கலாமே, ஆனால் என்ன நீ வெயிட் ரொம்பவே லாஸ் ஆகிட்ட ஜிம்மின் அப்படின்றானா. என்னது நான் வெயிட் குறைஞ்சிட்டேனா? நான் நான் இல்லை, நீ தான் ஜிம்முக்கெல்லாம் போகிற, அதனால உனக்கு அப்படி வெயிட்லாம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறானா. நம்பிட்டேன், நீ ரொம்பவே குட்டியாக இருக்க, அது மட்டும் இல்லாமல் வெயிட்டே இல்லாமல் இருக்க ஜிம்மின். இங்கே பாரு, இப்படிலாம் டீஸ் பண்ணுறவளை வச்சுக்காதா, ஒன்று அவ்வளோதான். சரி, குழந்தைய கூட்டிகிட்டு வாக்கிங் போகலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும்டா. எப்படி இருக்கும் பாரு 2 பேருமே. சரி, தம்பி குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நம்மளுமே ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குளிக்கிறதுக்காக போகிறாங்க. வேணும்னு நானும் வரேன் அப்படின்றானா. உனக்கு தான் ரூம் இருக்குல்ல, அங்கே போய் குளிச்சுட்டு வா, எதுக்கு நீ இங்கே வந்துட்டுருக்க? இல்லை அப்படி போய் தனியாக குளிச்சா எனக்கு பிடிக்கல, அதான் நான் இங்கே வந்தேன். உன் கூட தானே சேர்ந்து இப்படி அழுக்கானே, உன் கூட போய் சேர்ந்து குளிக்கிறேன். நோ நீட், நீங்கள் இருந்து கிளம்புறியா? அதெல்லாம் முடியாது, நானும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். தென் 2 பேரும் விளையாடிட்டே குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மின்னு சொல்கிறான், நம்ம லைஃப் ஏன் இப்படியே இருக்கக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? என்ன சொல்கிற ஜிம்மின்? ஆமாம், நாங்கள் போனதுலேருந்து எனக்கு ஃபுல்லாக உன்னோட ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. எப்படா இங்கே வருவேன் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாளாக. ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு சொல்லிட்டு தான் லீவ் போட்டு நான் வந்ததே. ஆனால் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு ஞாபகமாகவே இருந்துச்சு. என்னன்னே தெரில, எனக்கு இப்போலாம் உன் கூட இருக்கணும், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அப்படியா, உனக்கு ஏன் ஞாபகம்லாம் இருக்குமா ஜிமின்? நான் கேள்விப்பட்டேன் உனக்கு புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்களாமே. என்ன, இதெல்லாம் யார் சொன்னது? வேற யார்? எனக்கு தான் ஒரு ஸ்பை இருக்காங்களே, அவங்க தான். யாரடா சொல்கிற? வேற யார்? என்னோட அத்தை தான். மெசேஜ் பண்ணிட்டு இருக்கியாமே புதுசாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி. அன்னைக்கு அத்தை கிட்ட கூட பேசினாங்களாமே ஒரு டைமு. அது 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 என்ன போய் அது வேற அது ஒழுங்காக சொல்கிறியா? இல்லை, அந்த பையன் வேற நாடுடா. ஸோ ஜஸ்ட்டு ஃப்ரெண்டானா, அதான் அதுக்கப்புறம் பேசினோமா ஒரு டைமு. அப்போ அம்மாட்ட கொடுத்தாங்க, பேசினாங்க, அவ்வளோதான்டா. என்னது, உனக்கு இந்த நாட்டிலலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்க முடியலன்னா அங்கெல்லாம் போய் பிடிச்சி வச்சிருக்கியா? அது எப்படி நீ பண்ணலாம்? எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க? நான் எவ்வளோ எமோஷ்னலாக பேசினேன், நீ இப்போ இப்படி பேசிகிட்ருக்க? ஆமாண்டா, எமோஷ்னலாக பேசுகிறேன்னா அப்போ நீ என்கிட்ட மட்டும்தானே பேசிகிட்டு இருக்கணும். அது என்ன புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி பேசிகிட்ருக்க? உனக்கு கூட தானே புதுசாக ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அட நீ அதெல்லாம் சொல்லாத, ஓ அளவுக்குலாம் நான் ஒன்றும் இல்லையே. நான் உனக்கு கால் பண்ணால் உன்கிட்ட பேசுகிறேன்ல. நான் என்ன எங்கள் வீட்டிலலாம் கொடுத்துட்டாலேடா, அம்மா கிட்டலாம் பேச சொல்லிட்டுருக்கேனா? அது எப்படி நீ அவங்கக்கிட்ட பேச சொல்லலாம்? ஐயோ ஆளை விடுப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்மின் பார்க்குறானா. டக்குன்னு காலை பிடிச்சி உதச்சி விட்டு கீழே தள்ளி விட்டுடுறான். ஜிம்மின் இப்படியே பார்க்குறான், எதுக்குடா தள்ளி விட்ட அப்படின்னு. எனக்கான பதில் எனக்கு வரணும், எப்படி நீ போகலாம், எனக்கு ஒழுங்காக சொல்லிட்டு போ. அது கொஞ்சம் கொஞ்சம் பேசாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன் ஓகேவா? என்னது ட்ரை பண்ணுறியா? அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடுற. உனக்கு பேச நான் இருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் இருக்கேன். அது என்ன புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்துட்டு போகிறாங்க, அது ஒரு கவலையும் இல்லை. ஆனால் ரொம்ப ஓவராக வச்சுக்கிட்ட, அவ்வளோதான். நான் போய் மிரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறானா. அது அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்லையா? அதெல்லாம் இல்லை, நான் எனக்கு மட்டும் நீ அவங்கக்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை, அவ்வளோதான். இப்போ நீ எதுக்கு இப்படி ஓவராக கோவப்படுற? ஆமாம், நான் கோவப்படுறேன்னா நீ அந்த மாதிரி பண்ணுற. நீ கூட தான் ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கி ஒரு பொண்ணு கூட பேசிகிட்டு இருந்தேன், நான் ஏதாவது கேட்டேனா? அதுக்கு நான் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ கேட்காம போ, கேளு, எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தேவை, நான் கேட்பேன். சரி, நான் போய் பார்க்குறேன் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு போகிறானா. டக்குன்னு போய் ஜிம்மின் பேக் ஹக் பண்ணிக்கிறான். மன்னிச்சிடு, எனக்கு நீ மட்டும்தான் ரொம்ப முக்கியம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஆனால் நான் எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ்
நீ உன்னை விட அவங்க கிடையாது, நீ தான் எனக்கு எப்பொழுதுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறானா. ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி கோச்சிட்டு போகிறானா. பின்னாடியே ஜிம்மினும் போயிட்டுருக்கான். தென் 2 பேரும் குழந்தைய பார்க்குறாங்க, நல்லா தூங்கிட்டுருக்கு. சரி 2 பேரும் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. பாட்டிம்மா நீங்கள் சொன்னது உண்மைதான், நான் ரொம்ப பசியில் இருக்கேன், எனக்கு பசிக்குது அப்படின்னு கத்துறானா. இரு நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்றாங்களா. நீங்கள் உட்காருங்க, நம்ம 3 பேருமே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ தான் குழந்தை மறுபடியும் கத்த ஆரம்பிக்குது. ஐயோ குழந்தை எந்திரிச்சிச்சுடா, பசிக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பால் டப்பாவில் பால்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் சொல்கிறான், நம்ம ஏன் வாக்கிங் மாதிரி போயிட்டு வரக்கூடாது, உள்ளவே இருக்கோம்ல, போர் அடிக்கும்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க் அந்த மாதிரி போயிட்டு வரலாம். பாட்டி நீங்களும் வரீங்களா. இல்லைப்பா என்னால் முடியாது, என்னால் நடக்கக்கூட முடியாது, வேணும்னா உங்களை இந்த மாதிரி சேரில் வச்சு கூட்டிகிட்டு போட்டா அப்படின்னு ஜிம்மின்னு கேட்குறானா. அப்படியே வரைச்சி பார்க்குறான். டேய் சவுனேன்னு இருடா, நம்ம 2 பேரும் போயிட்டு வரலாம்டா, பாட்டி இங்கே இருக்கட்டும்டா அப்படின்னு காலில் சொல்கிறானா. பாட்டி பார்க்குறாங்க. சரி 3 பேரும் போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஜிம்மின் அப்புறம் அந்த குழந்தை 3 பேரும் அந்த கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்களா. அப்போ ஜிம்மின் டக்குன்னு குழந்தைய தூக்க போகிறாங்க. டேய் கீழே விடுடா அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே ஒரு அடி வைக்கிறானா. எதுக்குடா இப்போ நீ நான் அடித்தேன். ஒன்றும் இல்லை, அவன் தான் அழகாக பார்த்துட்டு வரான்ல, நீ எதுக்கு தூக்குற அப்படின்னு சொல்லி கையை அப்படியே லைட்டாக பிடிச்சிக்கிறான். டக்குன்னு அங்கே நிறைய கேர்ள்ஸ்லாம் வராங்களா. ஜிம்மின் விட்டுறானா. கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு ஓ இந்த குழந்தை அழகாக இருக்குல்ல, ஆமாம் நீங்கள் 2 பேரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா. என்ன பார்க்குறீங்க, குழந்தைய பார்க்க வந்தீங்களா, பார்த்துட்டு கிளம்புங்க, எங்களை பற்றி என்ன உங்களுக்கு கேள்வி அப்படின்னு திட்டி விட்டுறான். அதுக்கு ஜிம்மின் ஏன்டா இப்படி திட்டுற, கேட்டாங்கன்னா சொல்ல, நான் இந்த குழந்தையோட மாமா, நீ சித்தப்பானே, எதுக்கு இப்படி பேசிகிட்ருக்க, பாவம்ல இப்படிலாம் யாரையும் பேசாதவி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறான். என்ன இப்போ உனக்கு பிரச்சனை, ஏய் இங்கேருந்து போங்கடி அப்படி எல்லாத்தையும் துரத்தி விட்டுறான். அந்த பொண்ணுங்க பார்க்குதுங்க, அப்பா ரொம்பவே பொசசிவான பாய் ஃப்ரெண்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போகுதுங்களா. ஜிம்மின் பார்க்குறான். டே ஏன்டா அப்படி மானத்தை வாங்குற, என்ன உனக்கு என் பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறது மானத்தை வாங்குற மாதிரி இருக்கா, அப்போ ஏன் என் கூட வர, போ அங்கிட்டு போ, போகிறோமா போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறானா. ஜிம்மினுக்கு கோவம் வருது. நான் அங்கிட்டு போனால் உனக்கு ஓகேவா, பரவாயில்ல நானும் தம்பி அந்த சைடு போய்க்கிறோம், நீ தனியாக வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ ஒரு மாதிரி தனியாக நடந்து வந்துட்டுருக்கானா. போகிற வர எல்லாமே அந்த குழந்தைய ஜிம்மினாவுமே பார்த்துட்டு போகிறாங்க. வீக்கு செம்மையாக காண்டாகுது. இது ஜிம்மின் கையில் அந்த குழந்தை வேற இருக்கா. ஜிம்மின் இப்போ தூக்கி தான் வச்சுருக்கான். இதை பார்த்தோன்னே பொண்ணுங்களாம் வந்துடுதுங்க. தென் இதுக்கு வீக்கு செம்மையாக கோவம் வருது. என்ன இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கான், அந்த பொண்ணுங்களாம் அவன் பக்கத்தில் வருதுங்க. அதனால தானே போகவே கூடாதுன்னு சொன்னேன், இவன் எப்படி இதை பண்ணலான்னு சொல்லிட்டு முறைச்சி பார்த்துட்ருக்கான். அந்த சைடு ஜிம்மினுக்கு சிரிப்பு தாங்கலை. பார்த்து பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் இந்த குழந்தையோட அப்பாவா, அந்த குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது, நீங்களும் அழகாக இருக்கீங்க, இந்த குழந்தையோட அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தராக கேட்டுட்ருக்காங்க. அதுவா, இந்த குழந்தையோட அம்மா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க, ஸோ இப்போதைக்கு வரமாட்டாங்க அப்படின்னு ஜிம்மின்னு சொல்கிறாங்களா. டக்குனு வீக்கு கோவம் வந்துடுது. ஸோ வேகமாக போயிட்டு நவருங்க அங்கிட்ட அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ளி விட்டு, ஜிம்மின் உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படிலாம் பண்ணிகிட்ருப்ப, நான் கிட்டே என்ன சொன்னேன், நீ யார்கிட்டையும் பேச மாட்டேன், குழந்தை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் தானே நான் தனியாக போய் நின்றுட்டு இருந்தேன், இப்போ நீ என்ன இப்படி பேசுகிற, பாத்தியா, உன்னை என் பக்கத்தில் வர வைக்கணும்னா இந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா என் பக்கத்தில் வர மாட்டியா, நான் திட்டினா என்னை விட்டு போயிடுவியா நீ. அது சரி கொடு குழந்தைய நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கலான்னு போகிறாரு. பட் அடி வாங்குற ஞாபகம் வந்துடுதா. ஜிம்மின் கிட்டே இருக்கட்டும்னு விட்டுடுறாங்க. தென் 2 பேரும் ஜாலியாக சுற்றுறாங்க. அந்த குழந்தையோட ஃபோட்டோஸுமே எடுத்துக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் நைட் ஆகிடுச்சு. இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிக்குது. ஏன்னா அதுக்கு பசி வந்துடுச்சா. ஸோ இப்போ நம்ம ஜிம்மின் தான் அது கொடுத்துட்ருக்காங்க. எனக்கும் பசிக்குது அப்படின்றானா. அப்போது ஆர்டர் பண்ணு சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்களே. பார்த்துட்டே இருக்கு. ஜிம்மின் டக்குன்னு மறைச்சி வச்சுக்கிறானா. என்னடா பண்ணுற, குழந்தைகிட்ட இருந்து பாலை பிடிங்கி குடிச்சிட்டினா, அதான் ஏய் உனக்கு பசிக்குதுன்னா நீ போய் அங்கே வாங்கிக்கோ, எதுக்கு குழந்தையோடதவே பார்த்துட்ருக்க நீ. மறுபடியும் முறைச்சிட்டே இருக்கானா. என்னடா உனக்கு வேணும் இப்போ, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆர்டர் பண்ணி மட்டும் சாப்பிட்டுட்ருக்கான். ஜிம்மினுக்கு ஆர்டர் பண்ணவே இல்லை. எனக்கு எங்கடா, நீ தானே இப்போ ஆர்டர் பண்ணிக்கோண்ணே, உனக்கு சேர்த்து பண்ணு நான் சொன்னேன், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறானா. அதுக்கு ஜிம்மின் வந்துட்டு, அப்போது நீங்கள் எனக்கு ஆர்டர் பண்ணல அதானே, நான் வேணும்னா அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் தான் உங்களுக்கு மட்டும் தனியாக ஆர்டர் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி வேணும்னு அந்த சைடு ஒரு பொண்ணு இருக்குது, அது பக்கத்தில் போய் உட்காந்துட்டு தென் அங்கே வரும்போது ஆர்டர் பண்ணிட்டு தான் வந்திருப்பானா. கரெக்டாக அங்கே வருது. கோவம் வருது மறுபடி. இவன் எதுக்கு இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு கொடுங்க குழந்தைய நான் வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்குது.
அப்போது டக்குன்னு போய் குழந்தைய பிடிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, இவனை பார்த்துக்க நான் இருக்கேன், நீங்கள் இந்த கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அந்த குழந்தைய பார்த்து மிரட்டுறான். இங்கே பாருடா, நம்ம ஃபேமிலியை தவிர வேறு யாரு கூடயும் போகக்கூடாது. அப்புறம் இங்கே பாரு, உன் மாமன்காரன் இருக்கான் பாரு, அவனை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உன் பார்ட்னர் அப்படியே விட்றவளை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கவேன், உன்னை அவ்வளோதான் அப்படின்றாடா. டக்குனு குட்டி பையன் அடிக்கிறான். பார்க்குறான், என்னவே அடிக்கிறல்ல, உண்மை நான் தரவே மாட்டேன், நீ அழுவு, இப்போ நீ அழ போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஸோ நீ அழு, எவ்வளோ வேணுமோ அழு, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், யார்கிட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறானா. குழந்த அழ ஸ்டார்ட் பண்ணுது. ஜிம்மின் பார்க்குறான், அட குடுடா, அவனுக்கு குடுன்னு சொல்லி கேட்குறானா, கொடுக்கவே மாட்டேங்கிறான், அழுதுகிட்டே இருக்கு. அப்புறம் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றான் ஜிம்மின் கிட்ட. ஜிம்மின் சிரிக்கிறான், குழந்தைய அழ வச்சுட்டே இல்லைடா, இப்படி தான் பண்ணுவியா, என் மேலே இருக்க கோவத்தை குழந்தை மேலே தான் காமிப்பியா? அம்மா, உங்கள் மேலே காமிச்சா உங்களுக்கு எப்படி தெரியுது, குழந்தைகிட்ட திட்டவும் தானே இப்படி பண்ணுறீங்க. சரி, இப்போ என்ன, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது அவ்வளோதானே, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நான் உங்க கூட தானே இருப்பேன், அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஓகேவா? அப்போது இப்போ நீ பேசுவேன்ற அதானே. அது நாளை முன்னாடி அவங்க பேசுனாங்கன்னா ரிப்ளை போடவோ பண்ணக்கூடாது. ஆமாம், பண்ணக்கூடாது. நீ மட்டும் ஃபோனை கிட்ட கூட எல்லாத்தோட நம்பரையும் பிளாக்ல போட்டு விட்டுருவேன். ஏன் அவங்கக்கிட்டே போய் சொல்லிடுவேன், நீ என் ஆள் கூட யாரும் பேசாதீங்கன்னு சொல்லி. ஜிம்மின், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ சொன்னில உனக்கு அங்கே இருக்கும்போது என் கூட வரணும், என் கூட இருக்கணும் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லி, எனக்கு மட்டும் அது இருக்காதுன்னு நினைக்கிறியா? நீ எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு நானே உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் நீ இருக்கியே என் முன்னாடியே இப்படிலாம் பண்ணுற, அப்போ எனக்கு வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறானா. குழந்த மறுபடி பார்த்தா அழ போகுது. ஐயோ, நான் எதுவுமே சொல்லலை, நீ அழாமல் ஈரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் நான் வந்துக்கிற அருவி. சிம்மின் மறுபடியும் சிரிக்கிறானா. சிரிக்கிறீல, நல்லா சிரிடா, சரி. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதான் இவங்களுக்குமே லீவ் டேஸ் முடிய போகுது இல்லையா, இன்னும் 2 டேஸ் தான் இருக்குது. அப்போது கரெக்டாக அக்கா மாமாலாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. என்ன ஜிமின், எப்படி பார்த்துக்கிட்டீங்க தம்பிய? அக்கா அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டோம், இன்னும் 2 டேஸ் தான்க்கா, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன். அக்கா சொல்கிறாங்க, நீ கூட கொஞ்ச நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை ஜிமின், நானுமே வேலை அதுன்னு போயிட்டேன், மன்னிச்சிரு அப்படின்றாங்க. அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, பரவாயில்ல, நான் அப்புறமே வரேன் அப்படின்றானா. அதுக்கு சொல்கிறான், அக்கா பேசாமல் இவனையும் என் கூடவே யூனிவர்சிட்டி சேர்த்து விட்டுருங்களேன், இவனும் என் கூட படிப்பான்ல, இன்னும் 1 இயர் தானே அதை முடிச்சிட்டா அவனுமே வந்துடுவான், ஸோ இங்கேவே ஏதாவது ஒர்க் பார்க்குற மாதிரி அவனை எங்கேயே சேர்த்து விட்டுறலாம் அப்படின்றாங்களா. அப்போது நம்ம வீட்டிலே இருக்க மாதிரியா? ஆமாம், நம்ம வீட்டிலே இருக்கட்டும். அக்கா அது எப்படிக்கா, வேணா அங்கே வர சொல்லுங்களேன், நானும் அவனும் சேர்ந்து ஒர்க் போகிறோம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. சரி, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது, ஜிம்மின் தானே எல்லா ஃபங்க்ஷனுக்கும் எல்லாத்துக்கும் இங்கே வரான், நீ ஏன் கொஞ்ச நாள் அங்கே போயிட்டுருக்கூடாது, பேசாமல் கொஞ்ச நாள் நானும் போய் என் அம்மா வீட்டில் இருந்துட்டு வரவா, இவங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிடும்ல, அதான் யூனிவர்சிட்டிலாம், அதுக்கப்புறம் நான் போயிட்டு வரோம், வேணும்னா நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களா. என்னது, அப்போ நீ ஒரு ஆப்ஷனில் தான் வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மாமா பார்க்குறாங்களா. அதுக்கு அக்கா, அப்படிலாம் இல்லைங்க, அவனுக்கு ஒர்க் இருக்கும், அதனால தான் நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானுமே வரேன், வீக்கெல்லாம் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சிட்டோம், ஸோ ஜிம்மின் நம்ம எல்லாமே சேர்ந்து ஜாலியாக ஒரு ட்ரிப் போகலாம் அப்படின்றாங்க. தென் அடுத்த நாள் ஆகுது, இவங்க போக வேண்டிய அந்த நாளுமே வருது. ஜிம்மினுக்கு மனசே வரல, கூட இன்றைக்கி ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. தென் 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது. தான் இந்த மாதிரி பைக்லலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல உனக்கு என்ன சாப்பிட்ணுன்னு சொல்லு, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்றாங்க. அவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜிம்மின் வியோட கண்ணை பார்த்து, இப்படியே இந்த நிமிஷமே உன் கூட செத்தாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்றானா. சொல்கிறான், இங்கே பாரு, இப்படிலாம் நீ பேசாத, நம்ம வாழ்கிறோம், நமக்கு வாழ இனிமேல் நிறைய நாள் இருக்குது, நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் இந்த மாதிரி டிசைட் பண்ணக்கூடாது, நமக்கு பிடிச்ச வரைக்கும் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம், நமக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இதை டிசைட் பண்ணுவோம், ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் தான் ஜிம்மின், நானுமே முடிச்சிட்டேன்னா உன் கூட வந்துடுவேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து அங்கே ஸ்டே பண்ணலாம், வீட்டில் எல்லாத்தையும் சொல்லி நமக்கான லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். எனக்கு தெரியும் எப்படியும் நம்ம வீட்டிலலாம் ப்ராப்ளம் வரும்னு, அது வந்தால் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன், எனக்கு நீ இருக்க, உனக்கு நான் இருக்கேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணுவோம், அப்படி வேணாம் சொல்லிட்டாங்கன்னா நம்ம தனியாக போயிடுவோம், இதில் என்ன இருக்குது, உனக்கு ஓகே தானே, நீ ஓன்னு சொல்லு, இப்போ கூட நான் உனக்கு வர தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை அவனோட எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் எப்பொழுதும் போல்,
நீயும் எனக்காக வெயிட் பண்ணு. லைட்டாக ட்ரிகர் ஆகி, ஆனால் மவனே நீ கொஞ்சம் என்கிட்ட இல்லாமல் இன்னொருத்தர் கூட பேசுகிறேன்னு தெரிஞ்சிச்சு, தேடி வந்து உன்னை அடிப்பேன். பரவாயில்லையா? பரவாயில்ல, நீ நான் உன்னோட ப்ராப்பர்ட்டி தானே. என்னை யாராவது எடுத்தா அவனுக்கோ வரணும்ல. ஸோ நீ கண்டிப்பாக அடிக்கலாம், அவனுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் கொஞ்சம் பார்த்துடி அப்படின்றாங்களா. அதெல்லாம் முடியாது, எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கோவப்பட்டாரு ஆர்மிஸ். இந்த ஹாப்பி எண்டிங்கோட நம்ம விமென் BL1 முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.